ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, ஃபெடரல் பேங்க். இந்த பேங்க்ல தான் இப்போதைக்கு ஒரு வேலைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2026க்கான இந்த ஒரு அறிவிப்பு தான். ஓகேங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு தான் ஆட்கள எடுக்குறாங்க. 8/1/2026க்குள்ள இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். கடைசி நாள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இணையதள முகவரி என்ன அப்படின்னா www.federal.bank.in அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. படிப்பு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும்பா. நீங்க பாஸ் ஆகலாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேலையை தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு வயது 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சம்பளம் நல்ல சம்பளம் தாங்க, சரிங்களா. அதே மாதிரி எந்த பிரான்ச், எந்த ஆஃபீஸ்ல பக்கத்திலேயே உங்க ஊர்லயே ஒரே மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னா, டெஃபினட்டா இதுக்கு அப்ளை பண்ணலாம். சம்பளம் தானே ரூ. 19,500 இருந்து ரூ. 37,815 வரைக்கும் குடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நல்ல வேலை, 10th படிச்சு ஃபெயில் ஆயிருந்தாலும் ஓகே. நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. என்பிஎஸ் மூலியமா உங்களுக்கு செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு கிராஜுவிட்டி, லோன் குடுப்போம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் குடுப்போம், எல்லாமே குடுப்போம். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட டிபெண்டன்ட்ஸ்க்கும் குடுப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அதே மாதிரி ரெகுலரா நான் 2 வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மட்டும் செட்டில் ஆகாம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் இத ஷேர் பண்ணா எல்லாருமே லைஃப்ல மாற்றத்துக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். நல்லபடியா எல்லாருமே வாழும். அந்த ஒரு நோக்கத்துல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி நாள் நான் சொல்லிட்டேன் 8 ஜனவரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th படிச்சிருந்தாலும் போதும்பா. ஃபெயில் ஆயிட்டாலும் பரவாயில்ல. ஓகே, அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 2005ல இருந்து 2007 வரைக்கும் பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் வேணா 5 வருஷம் வயது வேணா ரிலாக்ஸேஷன், அதாவது 25 வயசு வரைக்கும் வேணா மக்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பெட்ரோல் பங்க் நீங்க வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டிரைவர், கேர்டேக்கர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், பேங்க்மேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெம்பரரியா நீங்க வேலை பார்த்துருந்தாலும் பெட்ரோல் ஆஃபீஸர் பரவாயில்ல, உங்களுக்கும் நாங்க வேலை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம ஊர்லயே வேலை தாங்க, அதனால கவலையே இல்லை. ஓகேங்களா. அது போக செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் தரோம் 1 மாசத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்தியன் சிட்டிசனா தான் இருக்கணும் அப்படின்றது தெளிவாவே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பேசிக் பே சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னா 19,500 சரிங்களா. அது போக அப்புறம் கடைசியா வந்து 37,815 நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கோம். ப்ரொபேஷனரி பீரியட் இருக்குன்னா, ஆமா இருக்குங்க. ஒரு 6 மாசத்துக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக ஸ்டேட்டுக்குள்ள, டிஸ்ட்ரிக்ட்குள்ளயே நெறைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, வேற எங்க தமிழ்நாடுல எங்க வேகன்சி இருக்குன்னா, சென்னை, ஈரோடு, மதுரையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பக்கத்து ஊரு, அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாத்துலயும் இருக்கு. செலக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆன்லைன் மூலியமா ஒரு சிவிடி டெஸ்ட் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. அது போக பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அசாம்ல இருக்கு, டெல்லியில இருக்கு, கோவால இருக்கு, குஜராத்ல, கர்நாடகால, கேரளால, மத்திய பிரதேஷ்ல, மகாராஷ்டிரால, ஒடிசால, பஞ்சாப்ல, தமிழ்நாடுல, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், இந்த மாநிலத்துல எல்லாத்துலயும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல சென்னையில, ஈரோடுல, மதுரையில வேகன்சி இருக்குங்க. ஓகேங்களா. பர்சனல் ரவுண்டும் கடைசியா வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்டுலயுமே எலிமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, 10th மார்க் லிஸ்ட், ஓகேங்களா. அதே மாதிரி 12th மார்க் லிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா பண்ணுங்க. கிராஜுவேஷன் படிச்சிருக்கீங்க அதோட மார்க் லிஸ்ட், அப்புறம் வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா அப்ளை பண்ணுங்க. பேன் கார்டு, பேன் அப்ளிகேஷன் நம்பர், அது போக இது எல்லாமே ஜெராக்ஸ் தாங்க, ஒரிஜினல் அனுப்பிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்லோடு தானே பண்ண சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ டைம்ல நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் கேட்டாலும் கொடுத்துருங்க, சரிங்களா. அது போக வந்து சர்டிஃபிகேட், நீங்க மைக்ரோசாஃப்ட் ட்ரைனிங் எங்கேயாவது ஒரு 1 மாசம் போயிருக்கீங்க அப்படின்னா அதையும் கொடுங்க.
அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு குடுத்துட்டீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கான காஸ்ட் சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க இருக்கும்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வெப்சைட் அட்ரஸ், அதுலயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல எங்க போகணும் அப்படின்னா, www.federal.bank.in/careers அப்படின்ற ஒரு இணையதள முகவரிக்கு போங்க. அதுல போய் எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதுல போய் போங்க. அதுல தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல போய் கிளிக் பண்ணி அப்ளை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, உங்களோட வேலிட் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பரு குடுத்து, அந்த மொபைல் நம்பர வச்சு தான் ஓடிபி வரும். ஸோ வந்து கரெக்டான இமெயில் அட்ரஸும், மொபைல் நம்பரும் குடுங்க. அது போக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸு, அகாடமிக் டீட்டெயில்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு, ஐ அக்ரீன்ற பட்டன் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபும், சிக்னேச்சரும் போட்டுருங்க. சரிப்பா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குன்னா, இருக்குங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு, அதர் கேட்டகரிக்கு ரூ. 500, எஸ்சி, எஸ்டிக்கு ரூ. 100 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் ஃபீஸுமே அவங்க வந்து டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ, யுபிஐ மூலியமாவோ நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரி பரீட்சையில என்னப்பா கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 60 மார்க்குக்கு பரீட்சை இருக்குங்க. 60 நிமிஷத்துக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ்க்கு 15 கொஸ்டின் 15 மார்க். இங்கிலீஷ்ல 15 கொஸ்டின் 15 மார்க். லாஜிக்கல் ரீசனிங்ல 15 கொஸ்டின் 15 மார்க். மேத்ஸ்ல 15 கொஸ்டின் 15 மார்க். டோட்டலா 60 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. தெளிவாவே குடுத்துருக்காங்க. படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேயா மக்களே? ஆல் தி பெஸ்ட்.